என் தங்க பிள்ளையே, நீண்ட நாட்களாக ஒரு செயலை நினைத்து, அதுவும் நல்ல காரியத்தை நினைத்து ஆரம்பிக்கலாமா என்று என்னிடம் கேட்கின்றாய். அதற்கான வெற்றி விடையில் எப்பொழுதுதான் வரப்போகிறது அம்மா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நீ யோசித்து கிடைப்பில் போட்ட காரியத்தை சிறப்பான மாற்றத்தோடும் உனக்கான ஏற்றத்தோடும் தருவதற்குத்தான் நீ மனம் விரும்பும், நீ நேசிக்கும் நபரால் அந்த காரியத்தை செய்வதற்கு நான் உனக்கு துணையாக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு யாருமே இல்லை என்றுதானே அந்த காரியத்தை கிடப்பில் போட்டாய். இப்பொழுது நான் அனுப்புகின்ற அந்த நபரானவர் உனக்கான செயலை செய்வதற்கு இருக்கும் பொழுது நீ எனக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதை தாண்டி நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தருவதற்காக இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது. மாற்றங்களுக்கான அறிகுறியை இன்று நான் உனக்கு காண்பிக்க வந்து இருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் நான் காணத்தான் போகிறேன். முன்பெல்லாம் ஒரு துன்பம் வரும் பொழுது எதிர்மறையாக சிந்தித்து கொண்டே இருப்பாய். இது நடக்குமோ கிடைக்குமோ என்றெல்லாம் நினைத்து உன் மன நிம்மதியின்றி தவிப்பாய். இப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த தாய் வராகி இருக்கின்றாள் என்று வராகி என்று என் நாமத்தை மட்டும்தானே உச்சரித்து கடந்து கொண்டிருக்கின்றாய். இதன் மூலம் உன் எதிர்மறை எண்ணத்தை நான் அழித்து விட்டேன் என்று உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே? நீ என்னை அங்கு முழுவதுமாக நம்பி வந்து இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைப்பதற்கான நல்ல நேரம் இதுதான். நீ நம்பிக்கையோடு கரம் பற்றிக்கொள். நிச்சயம் நீ வேண்டிய ஒன்றை உன் கைகளில் கிடைக்கத்தான் பெறப்போகிறாய். மகிழ்ச்சியடைந்து உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை பெறப்போகிறாய். சில சமயத்தில் நாம் வாழ்க்கையில் சாபமாக இருந்து கொண்டு இருக்கின்றதை இந்த கால சக்கரத்தின் சுழலை மாற்றி அமைக்க முடியாதோ என்று நீ ஓடி உழைத்து அங்கு ஓடாய் தேய்ந்து கொண்டு இருப்பதே எனக்கு புரிகிறது. நானும் உனக்காக விஷயத்தில் இப்படி சாபமாக அமைவதற்கு காரணமாக அமைந்து விட்டேனோ என்று என்னிடம் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். என் கண் முன்னே என் குழந்தைகள் கஷ்டப்படும் பொழுது நான் உனக்கான வெற்றியை எப்படி கண்ணின் மணியே அங்கு தராமல் இருப்பேன்? அசுரர்களை எப்படி, உனக்கு துரோகம் செய்தவர்களை எப்படி அங்கு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காமல் அவர்களை அங்கு ஒரு வழி பண்ண மாட்டேனோ அதுபோலத்தான் உனக்கு காலம் கனியும் என்று நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கான என் உத்தரவை பிறப்பித்து விட்டேன். உன் தீய குணங்களை அழித்து உன்னை நல்வழிப்படுத்த உன் துன்பம் என்னும் துன்பக் கடலில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உன்னை இன்பத்தில் அல்லவா வளரச் செய்ய வந்து இருக்கின்றேன். நீ படும் துன்பத்தில் இருந்து உனக்கு விடுதலை அளித்து உன்னை எப்படி எந்த பாதைக்கு அழைத்து சென்றால் உன்னை வெற்றி பெற வைக்க முடியுமோ அப்படித்தான் நான் வகுத்த பாதையில் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வேண்டிய செல்வத்தையும் அளித்து நீ அடையும் துன்பங்கள் என்றுமே நிரந்தரமில்லை என்பதை உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன்னை நான் எப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார். என் பிள்ளையே, நீ நிம்மதியான தூக்கத்தோடு தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதே என்று என்னிடம் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். நான் உனக்கு தேவையான சக்தியை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை வெளிப்பட உனக்கு நேர காலமே கிடையாது. என் நேரமும் நீ எனக்காக ஒரு அகல் தீபத்தை எடுத்து வைத்து அம்மா என்று அழைத்து பார். உன் மனதில் இருக்கின்ற மனச்சோர்வை நீக்கி உனக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியான தருணத்தையும் நான் தருவேன். இப்போதெல்லாம் நீ சொல்ல முடியாத அளவுக்கு களைப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றாய்.
தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று உன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கிறாய். என் தங்கமே, உனக்கு ஆறுதலை தந்து நான் காட்டுகின்ற வழியில் உன்னை வழிநடத்தி அடிக்கடி நீ இந்த காரியத்தை செய் என்று உனக்கு உணர்த்ததான் செய்கிறேன். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் மாற்றத்திற்கு நானாகவே பொறுப்பேற்று கொண்டு உனக்கு நன்மை அள்ளித்தர வந்திருக்கும் பொழுது யாருமே இல்லையே என்று பயப்படாதே. யாருக்காகவும் உன் வாழ்க்கையை எங்கு தொலைத்து விடாதே. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கத்தான் போகிறது. இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கான வெற்றியும் உன்னை தொற்றி கொள்ளத்தான் போகிறது. நிச்சயம் உனக்கு என் அருள் இருக்கும் பொழுது எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற பயத்தையும் பதற்றத்தையும் உன் மனதோடு நீ வளர்த்து கொள்ளாதே. சில நாட்களில் புயலும் வரும், சில நாட்கள் தென்றலும் வரும். மாறி மாறி காலங்களே வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் நிழல் மாறாதா என இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நீ நினைக்காதே. அந்த கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி என் குழந்தைகளுக்கான பொக்கிஷத்தை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கால தாமதங்கள் ஆனாலும் அத்தனையும் தாண்டி நீ இறுதியில் ஜெயிக்கத்தான் போகிறாய். நீ எனக்கென்று என்ன இருக்கிறது என்று கேட்கும் பட்சத்திலே உனக்கு நிரந்தரமான விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு பலமுறை என்ன செய்வது ஏது செய்வது என்று திக்கற்று திசையற்று நடந்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவை தந்து இருக்கின்றேன். அது ஞாபகம் இருக்கிறதா? நான் தான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை தியானித்து கொண்டு இரு என்று சொன்னேனே. அதன் பிறகும் நீ கஷ்டம் வந்தவுடனே என்னை மறந்து விடுகிறாய். அதனால் அத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். என்னை நம்புகின்ற பொழுது உனக்கு தளர்வு என்பதே கிடையாது. அதன் பிறகும் சற்றும் நீ யோசிக்காதே. உன் துன்பங்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கருமை வினையை நீ தீர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று இந்த வாராகி சொல்லிவிட்டாலே நான் அப்படி இருக்கும் பொழுது அவளை கையெடுத்ததற்கு என்ன பலன் இருக்கிறது என்று கேட்கிறாய். உன் அத்தனை நிலையும் தாண்டி உன்னை வாழ வைப்பதற்கு நான் இருக்கின்றேன். உன் கரும வினையின் பலனை முறியடித்து உனக்கு வேண்டிய வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன் என்பதில் முழுவதுமாக உறுதியாக தீர்க்கமாக என்னை நம்பு. நம்பிக்கையோடு செயல்படு. உன் காரியத்தை நான் முடித்து தருகிறேன். நீ நினைத்தது பலிக்கும். நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.